இது நட்டவளம் இந்த வீட்டு நட்டவளம் இப்போ கிட்டத்தட்ட நட்டவளம் ஆரம்பிது. மார்கழி 26 அப்போ பிப்ரவரி இப்போ 2.5 மாதம் என்ன 2 மாதம் B2 மரவள்ளி. இது பாருங்கோ, முந்தி யாவா மரவள்ளி என்று வெள்ளப்பட்டை இருந்து, பிறகு ஒரு சிவப்பு பட்டை வந்து சிரமா வளர்ந்து, இப்போ இன்னொரு மரம் வந்துருக்கு பாருங்கோ. இப்போ எங்களோட ஊரில் வந்து மரவள்ளி வைக்க முடியாண்டு பண்டி தொல்லை. இப்போ படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சம் வைக்கணும். கேரட் பாருங்கள், இது வந்து உண்மையிலேயே நுவரெலியா பிரதேசங்கள்லாம் அந்த கேரட்டுக்கு உரிய இடம். குளிர் பெய்யத்தில் கேரட் நல்லா வரும். இப்போ எங்களோட யாழ் மாவட்டங்களில் அநேக மாவட்டங்களில் விவசாயம் செய்கிறோம். இது எங்களோட கொலாலி. ஆனால் என்னென்னா இந்த இங்கே உள்ள கேரட்டில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு வைரமாக இருக்கும். வடபகுதியில் நுவரெலியாவில் உள்ள கேரட்டும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், நடுவில் குறையமாக இருக்கும். இது வந்து பாருங்க, தூரல் பாசனம், ரெயின் கோட். இது வந்து எப்படி என்று சொன்னால் அந்த வேலைக்கு சுகம். ஆனால் இதில் வந்து இப்படி போகிறதால என்னென்னா புல்லு முளைக்கும். முந்தி வந்து நாங்கள் அந்த நீரை கீறி தண்ணி இறைக்கிறது. முதல் வாய்க்கு தண்ணி விலகண்டு தண்ணி ஊற்றுற, அப்புறம் கீறி இறைச்சி போட்டு தான் புல்லு வராது. இப்போ இந்த புல்லு வரும். எல்லாம் வேலைக்கு சுகம். பிறகு நாங்கள் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறதில்லை. இப்போ எங்களுக்கு கொலஸ்ட்ரால் 2 பிறகு மருந்தை போடுவோம், சுகர் 2. இம்முறை வெங்காய செடிகள் எல்லாம் படு மோசம். ஏன்னா மழை வந்து அழிச்சு போட்டுது. இப்போ பழையபடி அவையில் அந்த காலத்தில் மாதிரி பூவாயில் கண்டு வைக்கணும். இதுவும் செலவு கூட. உடவுக்கு சும்மா ஏதோ கொஞ்சம் ஏதோ கிடைக்கும் வந்து அநேகமான நாட்கள் இப்போ பூவாயில் கண்டு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா புன்னார கட்டு வந்து விரும்புகிற யூனிவில் இந்த எல்லாம் கடுமையான பூவாய் செடிகள். இப்போ எங்களோட பராளியிலையும் கூடுதலான பூவாய் செடிகள் வந்துருக்குது. பீட்ரூ, இதில் கொஞ்சம் பீட்ரூட் வச்சுக்கலாம். கொஞ்சம் பிடிங்கிட்டு 2ஆம் நேரம் பிடிங்க போயிடலாம். இது வந்து நமது உணர்ந்து வட்டி என்பது வராலியிலே பெரிய வராலி கிழக்கு பகுதியில் உள்ள காலங்களில் ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்தால் இதில் வந்து கொஞ்சம் பயிர்கள் அந்த காலத்து நல்லா வரும். வந்து அந்த கடற்கரை காற்று பனி கீட்டி விடாதுன்றது கொஞ்சம் பயிர்கள் அந்த மாதிரி வந்து இப்போ இவ்வளோ காலம் 35 வரைக்கும் இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து இப்போ படிப்படியாக விட்டு ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி அவர்கள் வந்து இந்த காணியை விவசாயம் செய்யலாம் நினைத்தார். இப்போ இருக்கிற உணவு ஜனாதிபதி அவர்கள் அந்த வீடியோ கலட்டி நிரந்தரமான இனிப்பையும் போய் வரலாம். இந்தி 5 மணி 6 மணிக்கு போய் கொஞ்சம் 5 மணிக்கு வர போகணும். இப்போ நீங்கள் 24 மணி நேரம் போகலாம் வரலாம். முழு கிணறும் இராணுவத்தினரால் பாதுகாப்பாக இருந்தபோது இராணுவத்தினரான உடைச்சிருக்காங்க, வேறையாக உடைக்கிறது எல்லாம் தரமட்டமாகிவிட்டார்கள். இப்போ கட்டி கொடுக்குறது பிரதேச சபைகூடாக கட்டி கொடுக்கணும் கிணறு. இதில் பாருங்க கரிமுடாக கண்டு வச்சிருக்கு, பூசணி வச்சிருக்கு. இதுதான் டீசல் கிணறுன்னு சொல்வது. இது 2 மிஷின் போட்டாலும் பத்தாது. அடுத்தது இது இந்த ரோட்டு அப்படியே நேர போனால் பருத்திரது போகுது. 4ஆம் வீதி
இப்படி வந்து இவ புதுசாக போட்ட வீடு 2 பக்கம் இதில் இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட 11 வீடு இருந்தது. 11 வீட்டில் கிட்டத்தட்ட முழுமையாக தரமட்டமாக ஒரு வீடு இல்லை. ஒரு வீடு தான் கட்டிடத்தில் வச்சு மாற்றுறது, மற்றபடி எல்லா வீடும் தரமட்டம் இருந்த இடமே இல்லாமல் இடித்து கொண்டே பண்டு மாதிரி கட்டினார்கள். கட்டினவங்களுக்கான வழி தெரியும், இடிக்கிறவன் வழி தெரியாது. இடிக்கிறவங்க எல்லாம் தென்பகுதியிலிருந்து வந்திருக்கணும். அதுகள் மூங்கிலால் கட்டியும் கரிபூரங்களையும் வாழ்ந்தவர்கள்லாம் இடிக்கிறார்கள். அதுக்கு அந்த இடங்கள் இதுதான் நாகமரான கோயில். அப்புறம் வந்து இந்த கோயில் ஃபுல்லாக இராணுவம் இடிக்க போகணும். இராணுவம் இடிக்கின்றாலும் சண்டைக்கு வரைக்கணும், புது இடிக்கின்றோம். இது நமக்கு அந்த கதை. அது இடிக்கிறவோ தரமட்டமாக இராணுவ கட்டுப்பாடுகள் இருந்தபோது தான் இடிக்கப்பட்டது. அது நீங்கள் யோசிங்கோ முழுக்க அடித்து போட்டோம். இப்போ பாருங்கள், அழகாக கட்டி விடுகிறார்கள். நல்ல தண்ணி, அருமையான தண்ணி. ஒரு மிஷின் ரூட்டாக 10 நல்ல ஊற்று தண்ணியை பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஐஸ்னா இருக்குது. நல்ல ஊற்று, நல்ல தண்ணி. இப்படியே வந்தீங்கன்னா இதெல்லாம் பக்கங்களில் இந்த பக்கம் வீடுகள் இருந்தெல்லாம் இடித்து பாருங்கள், ஒரு காடாக இருக்குது. இப்போ இது விட்ட போய்பாடு இந்த வீடு இதில் பிட்டிய வீடு இருந்தது. அண்ணன் தம்பி அக்கா தங்கை. இன்றைக்கு 2 வீடும் தரமட்டமாகி மதிலும் இல்லை. கிணறுலாம் இடித்து கிணத்தையும் தூதி போட்டாங்க. இப்போ வேறு புது கிணறு ஒன்றையில் வெட்டியிருக்கணும். இந்த பாருங்க, பக்கத்தில் ஒரு 2 முழம் 4 முழக்காய் இருந்தால் போதும். வடிவாக கட்டியிருக்கணும். இது இந்த வீடு தரமட்டமாக விட்டது. பக்கத்து வாங்கிக்காரிங்கன்னா ஃபுல்லாக மதி கட்டி பக்கத்தில் இது பாருங்க, இதில் ஒரு கிணறு இருந்தது. அது தரமட்டமாக இருந்துச்சு. தீபகராக வீடு இல்லை. இதில் 3 வீடு மேலே பாருங்கள், 3 இந்த பகுதி இது பாருங்கள். இது எங்களோட கிணறு ஒன்று இருக்குது. இது 45 46ஆம் ஆண்டு கட்டின கிணறாம். இது 1000 2000 ரூபா முடிஞ்சது அந்த காலத்தில். மற்ற கிணறு வீடும் இது 12,000 முடிஞ்சுது. இது ஆழங்கூட இந்த இடத்துல வந்து எப்படின்னா மேட்டு நீளம் பண்ணுறபடியாக அதில் ஆழங்கூட காட்டுது. எல்லாம் இடிச்சும் ஃபுல்லாக மூடிடணும். முழுக்க மூடி இதை தேடி பிடிச்சி கிணத்தை காண்டி பிடிச்சி ஒரு மாதிரி தோண்டி எடுத்து ஃபுல்லாக எல்லாம் தோண்டி எடுத்து இப்போ கிணறு கட்டப்பட்டிருக்கு. ஓலைக்கண்டு யாழ் மாவட்டத்தின் பணப்பயிர் புகையில பாருங்க. புகையில ஊதுறதுக்கு தடை, விற்கிறதுக்கு தடை, ஆனால் புகையில செய்கைக்கு தடை இல்லை. சரி, மக்கள் பிழைக்க வேணுமே, விவசாயம் செய்து பிழைக்க வேணுமே. எல்லா பயிர்களும் வெங்காயமும் சரி வருவதில்லை, தக்காளியும் சரி வருவதில்லை. புகையிலக்கண்டு தான் ஓரளவு சீராக கிடக்கு. இதுவும் ஒரு பெரிய ஒரு சீரஞ்சா முருகி போச்சு, அது இங்கே பழதாக போச்சு. என்ன பாருங்க, இப்படி இருக்கக்கூடாது. பெரிய அகலமாக இருந்தால் தான் விளவும். பாருங்க, இதெல்லாம் பழதாக போச்சு. இது ஒரு சீரில்லை, அவ்வளோ பரவாயில்ல கிடக்குது. பெரிய பெரிய இலையாக இருந்தால் தான் மார்க்கெட். இலைக்கு தான் மார்க்கெட், சின்ன இலைக்கு மரியாதை இல்லை. பெரிய இலையாக இருக்கணும். இதெல்லாம் பழதாகி கொண்டு போயிடணும். எவ்வளோ காலம் எவ்வளோ நட்டு இப்போ? எல்லாம் பட்டி முடிஞ்சு தானே? எப்படி வேணப்படுதோ?
நட்டதுக்கு பிரயோஜனப்படுதோ லாபம் எதுவும் இருக்கோ மற்ற வெங்காயங்களை விட வெங்காயம் நடுகை செய்ய விட இது எப்படி இருக்கு வெங்காயம் இது எப்படி பரவாயில்லையா இல்லை வெங்காய நடுகையெல்லாம் இந்த முறை கைவிட்டுனமாம் எல்லாம் அழிவு பாதையெல்லாம் போயிட்டு தான் இப்போ புது புது கூவா நட்டு இது நட்டுருக்கிறீர்கள் பூக்கோ அது எப்படி கை கொடுக்குதோ இல்லை 200 ரூபா போனால் உங்களுக்கு லாபம் எதுவும் கிடைக்குமா அதில் சிலவுகள் எப்படி சிலவுகள் எப்படி சிலவு இதுக்கு அதிகமாக வெங்காயம் நடுறதை விட இது பரவாயில்லைன்னு சொல்கிறேன் இதெல்லாம் உண்மையில் நுவரெலியா பகுதியில் இது விவசாயம் செய்கிறது இப்போ பார்க்க போனால் யாழ்ப்பாணத்துக்கும் வந்துட்டு ஓ குளிர்காலத்தில் இனி வராது இது இந்த சும்மா எடுத்து போகிறோம் இந்த இதெல்லாம் நல்ல கோவா சும்மா நுவரெலியாமா இருக்கு பாருங்க நுவரெலியாமா இருக்கு மருந்து நேற்று கழிச்சுட்டே போட்டிருக்கியா இல்லை நாளை தான் விற்பான் மருந்து அடிச்சு 2 வைக்க போகணும் என்றால் இது உண்டு இதாட்ட உன்னுடைய இது ரைட் ரைட் தக்காளி என்ன சொல்லுது மிளகாய்கண்டு உன்னுடைய மயிலுக்கு மிளகாய்கண்டு பிய் போச்சு அதுதான் ஏன் என்ன பக்கைக்கு பனிக்கும் பிய் போச்சு என்ன நாங்கள் மிளகாய் நட்டால் இங்கே இப்படி இந்த நேரம் மிளகாய் இப்படி நிற்க மிளகாய்கண்டு அது சொல்லுது இந்த முறை இப்போ கொழும்புல ரிட்டைல் 200 ரூபா விற்கிறாங்க அப்போ என்ன 50 ரூபா அப்படிதான் எடுப்பாங்களே என்ன நீங்கள் என்ன விலை கொடுக்குறீங்க கொடுக்குறதா காளிப்பழம் அதான் அவங்கள்ட்ட விற்காங்களே கடைக்காரன் 200 ரூபா விற்பான் 150 150 விற்பாங்களே என்ன கழிவுகள் அதுலேருந்து பண்ணி கொண்டு விற்கிறவன் 50 போகும் இந்த முறை பயிற்சிகளை ஃப்ரிஷாவில் எழும்ப இல்லையா இந்த முறை கை கொடுக்க இல்லையா எல்லாருக்கும் பொதுவாக வடபகுதி முழுவதும் இது பிந்தி ஆண்டா போலையா இதெல்லாம் நுவரெலியா பகுதியில் வைக்கிறது பாருங்க இது வெங்காயம் இருக்குது இனி ஒரு இந்த நோய் வரக்கூடாது வந்தால் முட்டை பெருக்காது அப்படியே கூட அப்படி என்ன புல்லு மாட்டுக்கா பாருங்க இந்த முறை வெங்காயம் காய் நட்டு கை விட்டாச்சு கூழா நட்டு மழை பெய்தால் அப்படியே வெங்காயம் அழிஞ்சு போடும் இந்த பாருங்க முடிஞ்சது கதை இது பாருங்க எல்லாம் அழுகி போச்சு இது கொஞ்சம் பரவாயில்ல அது வந்த பக்கம் ஃபுல்லாக விட்டுதான் அது அப்படியே விட்டாச்சு இது கொஞ்சம் எடுத்து பிடுங்குது பயிர் செய்யல வெங்காயம் என்ற பயிர் இப்போ அழிவு பாதையில் போட்டுது காரணம் என்னென்னா வெங்காயம் சீரெல்லாம் போகுது இந்த பாருங்க வெட்டி நேற்று குழம்புக்கு போட வலிக்கிட்டவே பிரயோஜனம் இல்லையாம்
அள்ளி கொண்டே கொட்ட போயிடும். இந்த இவர் தான் அள்ளி கொட்டுறோம். என்னதுக்கா வெங்காயம் இப்படி என்ன இருந்தால் இப்போ வெங்காயத்துக்கு விலை இல்லையாமா? என்ன விலை போகுது இப்போ? 100 ரூபா. என்ன 100 ரூபாக்கும் எடுக்கணும் இல்லை ஒரு கிலோ? அப்போ வெட்டுற கூலி அப்போ ஒரு கிலோவுக்கு வெட்டுற கூலியில் 60 ரூபா முடிஞ்சால் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு 60 ரூபா மிச்சம். அந்த 60 ரூபாக்கெல்லாம் நீங்கள் 60 ரூபாண்டா அதுக்குள்ள தான் நம்மளோட என்ன சொல்கிறது எல்லா மருந்து ரெப்பு கூலி எண்ணெய் கரண்டு அது இது எல்லா செலவும் முதுக்கல. எனவே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வெங்காயத்துக்கு இல்லாமல் போகுது என்ன? இப்போ இனிமேல் வெங்காயம் நடந்தது இல்லையா? செடி போட்டேன். இனி பொயிலக்கண்டு எல்லாரும் நடவடிக்கை அப்புறம் பொயிலக்கண்டு தூக்கி போடும். அப்படியே இப்படி விவசாயம் என்ன காரணமோ தெரியல. ஒரு காலத்தில் வெங்காயத்திலே வெங்காயத்தை விற்று வீடு கட்டினது அப்படி. ஏன்னா இப்போ பாருங்க எல்லாம் பொயிலக்கண்டுலாம் நினைக்கிறேன். இந்த பாருங்க எல்லாம் பொயிலக்கண்டு செய்ய வாங்கிட்டோம். என்ன ஒன்றுமெண்டா இந்த விவசாயிகள் வடபகுதி விவசாயிகளோ அல்லது வடமான விவசாயி பொதுவாகவே வெங்காயங்கள் பயிர் செய்கை அந்த அறுவடை காலத்தில் வெளிநாட்டிலேருந்து வெங்காயம் இறக்குமதி செய்ய விடுவோம். என்ன சொல்கிறீங்க? என்ன வெளிநாட்டிலேருந்து வெங்காயம் இறக்குமதி செய்ய விட்டால் தான் இந்த உள்ளூர் உற்பத்தியாக்களுக்கு பிரயோஜனப்படும். என்ன சொல்கிறேன்? என்ன அப்படி தானே? நல்ல விலை விற்கும். அப்போ விவசாயிகளுக்கு பிரயோஜனப்படும். இந்த குருது தான் முடிக்கிறது. என்ன இதை முடிக்கிறது? எப்படி முடிக்கிறதே? இப்படி முடிக்கிறது. இது விட்டால் என்ன இலை பெருக்காது. இங்கே பாருங்க, இது முறிக்கிறது இப்படி முறிச்சு போகணும். இலை முத்தாது. இதை எத்தனை நாளைக்கு ஒருக்கா அதை முறிக்க வேணும்? 10 நாளைக்கு ஒருக்க வேணும். 10 நாளைக்கு ஒருக்கா இப்படி வார கெட்டு எடுத்து விட்டால் தான் இலை முத்தும். இலங்கைன்ற பணப்பயிர் ஒரு காலத்தில் இப்போ வேணா நிப்பாட்டுனா இப்போ பழையபடுத்து வாங்கிட்டு தானே. ஒரு கண்டுக்கு தான் ஒரு விலை, இலைக்கு விலை இல்லை. ஒரு கண்டு அதான் எல்லா கண்டிலையும் இல்லை, எல்லா கண்டிலையும் ஒரே அளவு விலை இருக்குமோ? கூட குறைய இருக்கும். 1 5 1 10 15 அப்படி இருக்கும். சாதாரணமாக ஒரு கண்டில் எத்தனை இலை இருக்குது? அப்படியோ? இதில் பாருங்கள் முருகி போச்சு. இது முருகி போச்சு. முருகல் கண்டுக்கினது தான் இல்லை. இதில் சில பேர் எடுத்து பிடுங்கி பானி காய்ச்சி ஏதோ என்ன பத்தல் போடுறதா என்ன சொல்கிறது, காய விட்டு பிறகு பானி ஊற்றுறது. என்ன பானி போயிடும் கொடா என்னென்னு சொல்கிறது, புகை போடுறது. பைத்தங்கொடி பைத்தங்காய் வர்றதுக்காக தக்காளி நட்டுருக்கு. 2 பயிர் தக்காளி நட்டுருக்குன்னா பைத்தங்காய் நட்டுருக்குது. தக்காளி பிடிங்க முடியா பைத்தங்காய் வரும். இல்லைன்னா கட்டுப்படி ஆகாது. தக்காளி அவுட் ஆகிட்டு தண்டா பைத்தங்கொடி காப்பேன். பைத்தங்கொடிக்கு அவுட்டாக தக்காளி வந்தால் பைத்தங்கொடி போனாலும் பரவாயில்லை, கூட்டு போயிடும். வேறு வழி இல்லை. இப்போ செலவு கூட. பாருங்க லாங் பீன்ஸ். இந்த லாங் பீன்ஸ் இல்லை சில பேருங்க எங்களோட ஊரில் வந்து சில பேர் இந்த படங்கள் எடுக்க விடாயினம். இப்போ பைத்தங்குடி எடுக்க விடாயினம், பப்பாசி எடுக்க விடாயினம். ஏனென்றால் அது எடுத்தால் வீடியோ எடுத்தால் காய்க்காம விட்டுருவாங்க. கண் திஷ்டி என்று சொல்லி எடுக்க விடாயினம். அது ஒரு அந்த காலத்தில் இருந்து சில பேர் அந்த மூட நம்பிக்கையில் வளர்றாக்கள் அப்படி இருக்கணும். மூட நம்பிக்கை இன்னும் விட்டு போயில்லை. இப்போ பாருங்க இந்த சாந்திகள் மற்ற இந்த பலி கொடுக்குறதுகள் எல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் இருந்த இதுகள் சில இதெல்லாம் கடமுறைகளை பிடிச்சி கொண்டு வரணும். அந்த பரம்பரையை கொண்டாடுற மாதிரி அது வீடியோ எடுத்தால் பிடிக்காது. 2 இடத்துல வீடியோ எடுக்க போனான், ஐயோ எடுக்காது எங்கள் வீடியோ எடுக்காது எங்கள் பப்பாஜி காயா விட்டுரும் கன்சிஸ்டியாக போயிடுவேன். ஆனால் மற்ற பப்பாஜி நான் மட்டும் திரும்பி போயிட்டேன். அது காய்க்காமலே பட்டு போச்சு, எல்லாம் பட்டு போச்சு. எல்லாம் என்ன அந்த நோய் பிடிச்சும் காற்று வந்து அழிச்சு போகுது. நல்ல கூட வீடியோ எடுத்து போட்டிருந்தா
என்ன சொல்லுவீங்க? ஐயோ உன் வீடியோ எடுக்கானப்பா இவன் வாழை வாழகாரன் ஒரு ஏரியா. சில பேர் இங்கே இருக்கிறார்கள், தம்பி வந்து எடுப்பா எடுத்து போடு, அதான் நாலு சேனம் பார்க்க போகணும், விவசாயங்கள் எப்படி செய்கிறது இது பார்க்கணும்னு சொல்லினேன். சில பேர் ஐயோ எடுத்துடாங்கோ அது கன்சிஸ்டியாக பார்த்து பூசணி எடுத்துக்கணும் பாருங்கள், அம்புள்ள பூசணி. அப்படி ஒவ்வொரு மக்களும் ஒரு விதம் கூட சொல்லி புரிவாங்க இல்லை, அறிவு வளர்ச்சி அந்தளவு. செவ்வாய் கிரகத்தில் வீடு கட்ட போகிறாங்களா, அவனால் செவ்வாய் தோஷம் இருக்குன்றான். செவ்வாய் கிரகத்தில் வீடு கட்டி வாழ போயினோமா, நாங்கள் செவ்வாய் தோஷமாக இருக்கிறோம். சந்திரனில் ஆராய்ச்சி செய்கிறாங்க, நாங்கள் சந்திர இல்லையன்றோம். இப்படி இருக்குது. தக்காளி தக்காளி பழம் இது ஒரு இனம். வெங்காயம் வந்து அள்ளி கொண்டே கீழே கொண்டு கொட்டி போட்டு அந்த தொப்பியும் போட்டுக்கிறீங்க, வாத்தியார் தொப்பியும் போட்டுக்கிறீங்க.